ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம மக்காவிலேருந்து ஹாங்காங்க்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த ஹாங்காங்கில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹாங்காங்கில் அங்கே எங்கெங்கே போனோம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. எப்படி மக்காவில் வந்து அந்த எம் கார்டு ஒரு பஸ் கார்டு யூஸ் பண்ணுமோ அதேமாரி ஹாங்காங்கில் வந்து ஆக்டோபஸ் கார்டு அப்படி யூஸ் பண்ணுறாங்க. மக்காவில் வேறு கரன்சி, ஹாங்காங்கில் வேறு கரன்சி. ஸோ எல்லாமே ஒரே கண்ட்ரி, ஆனால் ரெண்டு சிட்டிலேயுமே வேறு ப்ரொசீஜர் எல்லாமே. ப்ரொசீஜர் சேமாக இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணுற நேம்ஸ் வேறுன்னு நினைக்கிறேன். ஸோ கரன்சி வேறு பட் சேம் வேல்யூ. அதேமாதிரி எம் கார்டு, இங்கே ஆக்டோபஸ் கார்டு. ஸோ இந்த ஊரில் நம்ம ஆக்டோபஸ் கார்டு எடுக்கிறது எப்படி, அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றின இதை தான் ஃபஸ்ட் வீடியோவில் நான் போட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஹாங்காங்கில் எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் வாட்சிங். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் ஹாங்காங்கோட போர்ட்டு. அதாவது ஏர்போர்ட் மாதிரியே ஒரு பஸ்ஸிலேருந்து மக்காவிலேருந்து வந்து இறங்கினா ஏர்போர்ட் மாதிரியே ஒரு இடம் இருக்குது. அதாவது போர்ட் டெர்மினல். அந்த போர்ட் டெர்மினலில் தான் இருக்கும். இங்கேயும் இமிக்ரேஷன்லாம் பண்ணி மறுபடியும் ஹாங்காங்க்கு எங்களுக்கு ஒரு விசா பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாங்காங்க்கு 2 டைம் விசா பாஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் A21 அப்படின்ற பஸ் எடுத்து தான் கவுலூன் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் வந்து போகணும். ஸோ அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே மேப் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா ஆக்டோபஸ் கார்டு அப்படின்ற கார்டு இருந்தால் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம். ஆனால் 7-Eleven கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் உள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7-Eleven இருக்குது. அதாவது அங்கே ஒரு 7-Eleven இருக்குது. ஆனால் நாங்கள் விசாரிக்கும் போது அங்கே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொன்னனால நம்ம இப்போ கரெக்டாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A21. நீங்கள் ஒரு பஸ்ஸுனால் அந்தந்த ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி ரேட் அப்படிலாம் கிடையாது. ஒரு பஸ்ஸுனால் அந்த பஸ்ஸில் ஏறினா அந்த ரேட்டை அப்படியே ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ இப்போ A21 பார்த்தீங்கன்னா 34.6. அது 4 பேருக்கு எவ்வளோ ஆகுன்றதை கரெக்டாக சில்லறை எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைனா எவ்வளோ அமௌண்ட் அந்த உண்டியில் போடுறோமோ அவ்வளோ அமௌண்ட் உண்டியில் போட்டு போயிட வேண்டியதான். திருப்பி சேஞ்செல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ தான் உள்ளே ஏற்றும். ஸோ நாங்கள் இப்போ 138 ரூபா கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம் கால்குலேட் பண்ணி. அதை வந்து காமிச்சு நாங்கள் பஸ்ஸில் ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ A21 வந்து எங்கே நிற்கிதுன்னா இங்கே அதெல்லாம் டேரக்ஷன்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்து தான் போகிறோம். எங்கே திரும்பினாலும் மேப்லாம் இருக்குது. ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் இங்கே சீப் பண்ணுறதுனால நாங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்து போகிறோம். ஓகே கைஸ், புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம பார்த்ததை விட கம்மி ரேட்டில் ஒரு பஸ் கிடைக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த பஸ் என்னன்றது போகிறோம். க்ரீன் மினி பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எடுத்து நம்ம போனோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 8 ரூபா தான் வருதுன்னு நம்ம போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேட்ரிங் சர்வீஸ் ஏரியா நான் போடுறேன். கேட்ரிங் சர்வீஸ். ஸோ இப்போ க்ரீன் மினி பஸ் எடுத்தால் கம்மி ரேட்னா நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆக்டோபஸ் கார்டு வாங்கிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். சர்வீஸ் ஏரியான்னு போட்டால் வரல. ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஆனால் இங்கே ஒரு ஏஷியா ஒன் எக்ஸ்போர்ட் போட்டால் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கே வந்திருக்கோம். ஏர்போர்ட்டோட ட்ரெயின் ஸ்டேஷன் எடுக்க போகிறோம். ஏர்போர்ட் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து சிட்டிக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம ஒரு B4 அப்படின்ற பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு $9 கொடுத்து இங்கே வந்திருக்கோம். பிகாஸ் நம்ம இன்னும் ஆக்டோபஸ் கார்டு வாங்கலை. ஆக்டோபஸ் கார்டு வாங்கினதுக்கப்புறம் அதில் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி வரும், அங்கே மக்காவில் பண்ண மாதிரி. பட் இங்கே இன்னும் வாங்காதனால we are still waiting. ஸோ இதுக்குள்ளே தான் போகணும். ஓகே, நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் தேடி நடந்து போயிட்டுருக்கோம். செம ஹெவி லக்கேஜ் தூக்கி நடந்து போயிட்டுருக்கேன், முடியல. பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. நான் மட்டும் ஓகே. இங்கே வந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் வந்து நீங்கள் கஷ்டமே படக்கூடாது. அதுக்காக நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு. ஸோ நம்ம வந்து ஆக்டோபஸ் டூரிஸ்ட் கார்டு வாங்குறதுக்கு இங்கே வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் ஏர்போர்ட் ஸ்டேஷன் அப்படின்றதுல கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு MTRல இவர் உட்காந்துருப்பார். இவர்கிட்ட நம்ம ஆக்டோபஸ் கார்டு புதுசாக வாங்கிக்கலாம், ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் டிக்கெட் நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி இங்கே நம்ம விசாரித்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் see how it goes. ஐயோ, வரும்போது ஆள் மாறுறாங்களே. Hello. Hi, I would like to buy octopus card for 4 people. For four Yeah. card, right? Yes. 4 adults. Yes. Okay. 800 altogether. Is it for a tourist, for a separate card for tourists? Actually, if you want a tourist autobus card, you have to go back across the bridge because you find a machine that's selling the tourist autobus card. Okay. I can buy from the machine, right? Yeah. Okay, thank you so much. Yeah.
ஸோ ஹாய் கைஸ், ஹாய். அங்கேருந்து இங்கே அனுப்பி விட்டாங்க. அங்கே வந்து ஆக்டோபஸ் கார்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் வாங்க முடியும் போல். டூரிஸ்ட் ஆக்டோபஸ் கார்டு வாங்க முடியாது. இப்போ டூரிஸ்ட்குள்ளே வாங்கினா ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம டூரிஸ்டோட ஆக்டோபஸ் கார்டு தேடி இங்கே வந்திருக்கோம். இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் நேராக வந்து ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் அந்த லெஃப்ட் அந்த வழியாக வந்தீங்கன்னா இப்படி வந்து இதுக்குள்ள வந்து இப்படி நிற்கிறேன். இவர் தான் நமக்கு பாப்பா, இவர்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். Hello, can I buy octopus card for tourists? Yes. For tourists? Yeah. Because in the counter only sell the regular version. If you want some which is name is tourist, it's only a vending machine. Okay. But actually it's same. The tourist and the regular, the price is same. Okay. The difference is that one you can pay in credit card Okay. for the first time. Yeah. Later on when you charge money also in cash payment. Oh, okay. And here regular is only cash payment. Okay. Yeah. I will get from credit card. Bye. Thank you so much. Yeah. Thank you. எங்கே எக்ஸிட் இல்லை, அந்த பக்கம். ஓகே, ஸோ இப்போ இவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி என்னென்னா, டூரிஸ்ட்கான கிரெடிட் ஆக்டோபஸ் கார்டும் இதுவும் சேம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டூரிஸ்ட்கான கார்டை நம்ம வந்து கிரெடிட் கார்டு வச்சு வாங்கலாம். நமக்கு இப்போ கிரெடிட் கார்டு வச்சு தான் வாங்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க கேஷ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேறு எங்கேயாவது தேவைப்படும். ஸோ இது வந்து வெண்டிங் மிஷினில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த வெண்டிங் மிஷின் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, மற்றபடி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே கேஷில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see how it goes. Adult tourist octopus. Please select method. Credit card payment touching insert swipe. அவ்வளோதான், பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. ஒன்று வந்துடுச்சு. ஸோ நமக்கு ஒரு ஆக்டோபஸ் டூரிஸ்ட் கார்டு கிடச்சிச்சு. இப்போ என்ன ஒன்று வாங்க போகிறோம். ஓகே, Visa, credit card payment. ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம ஆக்டோபஸ் கார்டு ஃபார் டூரிஸ்ட் வாங்கிட்டோம். இதுதான் இப்போ புது மாடல். நம்ம ஆன்லைனில் வேறு ஏதாவது மாடல் காட்டுறாங்க, பட் இதுதான் புது மாடல். இது மொபைல்லே பண்ணிக்கலாம், பட் ஆப்பிள் பே இருக்க கண்ட்ரியில் மொபைலில் பண்ணிக்கலாம். நம்மளால் பண்ண முடியல. ஸோ வந்து நம்ம இங்கே வெண்டிங் மிஷின்லேருந்து கார்டு எடுத்துருக்கோம். ஸோ ஆளுக்கு ஒரு கார்டு. இதில் வந்து $150 பே பண்ணியிருக்கோம் ஒரு கார்டுக்கு. பெர் கார்டு அதில் வந்து $39 வந்து அவங்க காஷன் டெபாசிட்டாக பிடிச்சிப்பாங்க. $111 வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த $111 வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னா ஏதாவது 7-Eleven இல்லை ஏதாவது ஒரு மார்ட்லேயோ எங்கே அவைலபிள் இருக்கோ அங்கே போய் நம்ம ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குல்ல. ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு இந்த டூர் முடியும் போது இந்த எம்டிஆரோட கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம இந்த கார்டை கொடுத்தா மிச்சம் எவ்வளோ காசு இருக்கோ இல்லை காஷன் டெபாசிட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி. பட் மக்காவில் வந்து நமக்கு அந்த காஷன் டெபாசிட்டோ அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணலை. ஸோ இங்கே வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே தான் வாங்கணும்னு இல்லை, போய் இறங்குற ஸ்டேஷனில் கூட டிக்கெட் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு டிக்கெட் வாங்குறதுக்காக அதே பழைய ஆள்கிட்ட வந்திருக்கோம். Hello. I need to go to West Kowloon. West So Kowloon. what is the best? Yeah, what is the best way? Kowloon station. Kowloon station and then go to West Kowloon. Okay. About 5 minutes. You have autobus card. Take the train first before you leave the station to take. Okay, here. Okay, எடுத்து ட்ரெயின் எடுத்துட்டு அங்கே போய் பே பண்ணிக்கலான்ட்டாங்க. ஓ, இப்படி வந்தாங்க பற்றி அவங்க. சரி, உட்காந்துடலாம். I mean, hi wife. ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து காட்டுது ஏர்போர்ட் டு செங்கி அண்ட் கவுலூன் ஹாங்காங் எல்லாமே இங்கே வந்து காட்டுது. ஸோ நம்ம ரொம்ப பதட்டப்பட வேண்டாம், இதை பார்த்தே நம்ம இறங்கிக்கலாம். ஸோ
இஸ் ஒன் குட் ஆப்ஷன். நம்ம பேக்ஸ் வைக்கிறதுக்கு தனி பிளேஸ் இருக்குது. சீட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு லெவல் ஸ்பீடாக வேறு போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் ஐ வில் கிவ் யூ மோர் அப்டேட்ஸ். இப்போ அவங்களே வந்து ட்ரெயின் கிளம்பும் போது நீங்கள் ஏறுங்க, அங்கே போய் பே பண்ணிக்கோங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களே அனுப்பிவிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஓகே, தட்ஸ் குட். ஸோ இங்கே வந்து டாக்ஸிக்கு வந்து கவுலூன் ஸ்டேஷனில் இருக்கோம். கவுலூன் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். ஏர்போர்ட்டு கவுலூன் ஸ்டேஷன் ஒரு ஆளுக்கு வந்து $100. நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து லக்கேஜ் இல்லை, பஸ்ஸில் போகிறது சீப்னா பஸ்ஸில் போங்க. அப்படி இல்லைனா குரூப் ஆஃப் 4 வந்தீங்கன்னா 4 பேருக்கு $250 ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஆளுக்கு 100 சொன்னோன்னா செம்ம ஷாக் ஆகிட்டோம். $100 இந்த சென்ஸ் அது வந்து 1050 1100 அந்த மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்து $250 தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கவுலூன் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டாக்ஸிக்கு வந்து இங்கே அழகாக பே வச்சு க்யூ வச்சுருக்காங்க. ஸோ அங்கே எந்தெந்த டாக்ஸி வருதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க லைனில் நின்று அதுக்கேற்ற மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ப்ராசஸ். வெளியே போன அப்புறம் HK டாக்ஸின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ இப்போ 2 பேர் இப்போ போகிறாங்க. டாக்ஸி வந்தோன்னா இப்போ அடுத்த லைன் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ இது ரொம்ப மக்காவோ கூட பெட்டராக இருந்துச்சு. மக்காவோட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே. இல்லை, மக்காவோ வாஸ் பெட்டர். இப்படி நாங்கள் ஒரு வழியாக ஒரு மொக்க டாக்ஸி எடுத்து நாங்கள் தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். அடுத்த நாளையிலிருந்து ஹாங்காங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அதுதான் நாங்கள் பேச போகிறோம். ஸோ ஹாங்காங்கில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எங்கெங்கே போகலாம், எதாவது ஒர்த்து இல்லை எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் வாட்சிங் கைஸ். இல்லை இப்போ தெரியுதா நாங்கள் எதுக்கு ஹாங்காங் 5 நாள்லேருந்து 10 நாள்லேருந்து கம்மி பண்ணி 5 நாள் ஆக்கணும்னு? இதெல்லாம் பார்த்து பயந்து தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.